வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த லாக்டவுன் சமயத்துல நம்ம வெளியே போய் எந்த ஸ்வீட்டும் வாங்க முடியாது. நம்ம வீட்டில் இருக்க கோதுமை மாவை வச்சு சிம்பிளான டேஸ்டான 6 விதமான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. கோதுமை பிஸ்கட் செய்யறதுக்கு மிக்சிங் பவுல்ல 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது பொதுவாக மைதா மாவுல செய்வாங்க. நான் இன்னைக்கு கோதுமை மாவுல செய்கிறேன். இதே கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துட்டு அப்படியே போடாமல் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடியாக்கிக்கலாம். பொடியாக்கின சர்க்கரையை இதில் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நம்ம கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ட்ரையாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. அதே நேரத்தில் சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ கொஞ்சமாக கோதுமை மாவை விரவி விட்டு அதுக்கு மேலே நம்ம பூரி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்குவோம். ஈவனாக தேய்க்கணும். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் இந்த மொத்தத்துக்கு நம்ம தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதான். ஒரு கத்தியை வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கத்தியில் ஒட்டுச்சுன்னா 2 சைடும் நல்லா மாவை கலந்துக்குவோம். இந்த மாதிரி மாவில் நம்ம நனைச்சிட்டு கட் பண்ணும்போது ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வெட்டி எடுத்துட்டோம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம அடுப்பில் ஆயில் வச்சுருக்கோம். ஆயில் ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சமாக வச்சா போதும். மீடியம் ஹீட் ஆன உடனே நம்ம எல்லா பீசஸையும் போட்டு நல்ல செவக்க பொரிஞ்ச உடனே எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கோதுமை பிஸ்கட் ரெடி. இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்குவோம். வாழைப்பழம் நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும். இதை தோல் எடுத்துட்டு ஒரு ஃபோர்க் வச்சு நல்ல கட்டி இல்லாமல் மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்க, மசிச்சாச்சு. இப்போ இதோட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் வெல்லம், சுத்தமான வெல்லம் எடுத்திருக்கேன். அதனால் நான் இதை டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் மணல் உள்ள வெல்லமாக இருந்துச்சுன்னா தண்ணி கலந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்காமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவு கரைச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம இதை ஊற விடுவோம். ஏன்னா இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஊறினாதான் நல்லா இருக்கும். பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஊறி இருக்கு. அதே நேரத்தில் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் போல் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் மிதமான ஹீட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி மெதுவாக ஊற்றிட்டு 2 சைடும் நல்லா செவக்க வேகணும். இந்த அளவுக்கு செவந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, எண்ணெய் ரொம்பவும் ஹீட் ஆகிடக்கூடாது. அப்போ உள்ளே வேகாமல் வெளியில் மட்டும் வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா மாவையும் அப்பமாக சுட்டு எடுத்துட்டோம். அவ்வளோதான், சூப்பரான வாழைப்பழம் கோதுமை மாவு அப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஹீட்டான உடனே 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவை சேர்த்துக்குவோம். இதில் மாவு சேர்த்துட்டு இந்த நெய்யிலேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்குவோம். கோதுமை மாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ ஒரு 2-3 நிமிஷமாக வறுத்துட்ருக்கோம். பாருங்கள், இருந்தாலும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் வறுக்கணும்.
1 ஸ்பூன் நெய் வந்து இதோட சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகி போயிடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வறுத்துக்கலாம். 2 நிமிஷமா வறுத்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான், மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடு ஆறின உடனே வேறொரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். பாருங்க, வேறொரு பிளேட்டுக்கு மாத்திருக்கேன். இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவை சேர்த்துட்டு கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. எல்லாமே ஈவனா மிக்ஸ் ஆகணும். பாருங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. அதே நேரத்துல மாவும் ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கு. இது ஒரு 10 நிமிஷமாவது ஊறட்டும். இந்த கேப்ல இதுக்கு தேவையான சுகர் சிரப்பை செஞ்சுக்கலாம். சுகர் சிரப்பு செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே கப்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விடுவோம். இதோட 2 ஏலக்காவை இந்த மாதிரி உடைச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு கொதிக்க விடுவோம். பாருங்க, நல்லா கொதிக்குது. இதுக்கு பக்குவம் எதுவும் கிடையாது, அதாவது பாகுடைய பதம் எதுவும் கிடையாது. ஓரளவு பிசுபிசுப்பு தன்மை வந்தா போதும். அவ்வளவுதான், பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். இப்ப மாவு வந்து 10 நிமிஷமா ஊறி இருக்கு. இந்த மாவை வந்து சின்ன சின்ன உருண்டையா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். விரிசல் இல்லாம உருட்டணும். இந்த மாதிரி சப்போஸ் விரிசல் வந்துச்சுன்னா கொஞ்சமா பாலோ இல்லைன்னா கையில ஆயிலோ தடவிட்டு நீங்க உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி விரிசல் இல்லாம வரும். நீங்க வேணுங்கிற டிசைன்ல உருட்டிக்கலாம். இத நான் வந்து இன்னைக்கு 3 விதமான டிசைன்ல உருட்டி இருக்கேன். இப்ப இதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு பேன்ல ஆயில் வச்சிருக்கேன். ஆயில் வந்து மிதமான ஹீட் ஆகும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க குலோப் ஜாமுன் உருண்டையெல்லாம் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். அதாவது நல்ல செவந்து வர வரைக்கும் வேக விடணும். இப்ப பாருங்க, நல்ல செவந்து வந்துடுச்சு. நுரையும் ஓரளவு அடங்கிடுச்சு. இப்ப இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப்ல சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க, எந்த அளவுக்கு பாருங்க ஊறி இருக்கு. நல்லா சூப்பரா வந்திருக்கு. இது பாருங்க, நான் வெட்டி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு. அவ்வளவுதாங்க, சூப்பரான கோதுமை மாவு குலோப் ஜாமுன் ரெடி. இந்த டிஷ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் தூள், 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு தூள் சேர்த்துக்குவோம். 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். இப்போ இதுல 2 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்க்கணும். எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்பில் 2 கப் பால் எடுத்துக்கலாம். இந்த பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்து கலந்துக்குவோம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ வந்து ஒரு 10 முந்திரி பருப்பை எடுத்து மிக்சியில் நல்லா நைஸா அடிச்சு இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் ரவையை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்ல கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விடுவோம் இதை. இப்போ இந்த கேப்ல வந்து நம்ம இதுக்கு ஒரு சுகர் சிரப்பு செய்வோம். சுகர் சிரப்பு செய்யறதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். இதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு அந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதுக்கு வந்து நமக்கு பக்குவம் எதுவும் தேவையில்லை, அதாவது பாகு பக்குவம் எதுவும் தேவையில்லை. ஓரளவு பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு வந்து நல்லா ஊறி இருக்கு. ரவையெல்லாம் நல்லா ஊறி
திக்னஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து இதை பொரிச்சு எடுத்துக்கணும். அடுப்பில் வந்து ஆயில் வச்சுட்டு ஆயில் மிதமான ஹீட் ஆகும்போது கரண்டியில் மாவு எடுத்து மெதுவாக இந்த மாதிரி ஊற்றிட்டு 2 சைடும் பெரட்டி நல்லா செவக்க விட்டு எடுத்துருவோம். எடுத்ததை சுகர் சிரப்பில் போட்டு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம எல்லாமே பாகில் ஊற வச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான கோதுமை பால் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இதில் 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். இந்த நெய்யில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நெய்யிலேயே வதக்கிக்கலாம். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் வதக்கியிருக்கேன். இதை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதை வதக்கின அதே கடாயில் நான் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சு கொதி வரணும். சர்க்கரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கரையணும். பாருங்கள், கரைஞ்சு நல்ல கொதி வந்திருக்கு. இது வந்து நமக்கு பதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கம்பி பதத்துக்கு இருக்கணும். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. ரெடியான பாகில் நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்க கோதுமை மாவை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விடுவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 15லேருந்து 20 முந்திரி பருப்பு எடுத்து இந்த மாதிரி தூளாக அடித்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க. இந்த முந்திரி பருப்பு சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுவோம். இப்போ இதுக்கு 1/4 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். மொத்தமாக சேர்க்காம அப்பப்போ கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விடலாம். நெய் சேர்த்ததுலேருந்து ஒரு 10 நிமிஷமாக கிண்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 சொட்டு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். எசன்ஸ் வந்து ஃபுல்லி ஆப்ஷனல் தான். எசன்ஸ் சேர்த்ததுலேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டிக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சட்டியில் ஒட்டாத அளவுக்கு வரணும். பாருங்க, எசன்ஸ் சேர்த்து ஒரு 5 நிமிஷமாக கிண்டி இருக்கோம். இப்போ சட்டியில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டில் வந்து மாற்றியாச்சு. இதை வந்து ஆற வச்சதுக்கப்புறம் நமக்கு விருப்பப்பட்ட பீசஸாக வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கோதுமை காஜு கத்லி ரெடி. இந்த பணியாரம் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 கிளாஸ் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வெல்லத்தை சேர்க்க போகிறோம். இப்போ வந்து 1 கப் வெல்லம் வந்து நான் எடுத்திருக்கேன். சுத்தமான வெல்லமாக இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் மணல் உள்ள வெல்லம், அதனால் இதை நான் காய்ச்சிட்டு சேர்க்க போகிறேன். 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் இந்த வெல்லம் முழுசுற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறையாவும் சேர்த்துறாதீங்க, மெல்ட் ஆகும்போது தண்ணியாக வரும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு நல்லா அந்த வெல்லம் வந்து தண்ணியோட கரையிற அளவுக்கு நம்ம கலந்துக்கலாம். இதுக்கு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ பாருங்க, வெல்லம் எல்லாமே தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்க வெல்லப்பாக ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். டைரெக்டாக அந்த மாவுலேயே வடித்து விட்டுருவோம். பாருங்க, வடிச்சாச்சு. இப்போ கை வச்சு நம்ம பிசைய முடியாது, அதனால ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இப்போவே ஊற்றக்கூடாது, ஒரு 1/2 hour ஆச்சு ஊறணும். பாருங்க, 1/2 hour ஆயிடுச்சு, நல்ல ஊறி இருக்கு. அதே நேரத்தில் பாகு எல்லாமே திக்காகி நல்ல டைட்டாக இருக்கு. இதே பக்குவத்தில் நம்ம ஊற்ற முடியாது, அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல லூஸாக கலந்துக்கலாம். நான் முதவே நிறைய தண்ணி ஊற்றிருப்பேன். நிறைய வந்துடுச்சுன்னா உங்களுக்கு அளவு தெரியாதுங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிறப்ப தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பக்குவத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுப்பில் வந்து பணியார சட்டியை வச்சுருக்கேன். பணியார சட்டியில் நம்ம ஆயிலோ இல்லை அப்படின்னா நெய்யோ வந்து எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனில் நம்ம மாவு எடுத்து 1/2 குழி அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும். 2 சைடு நல்லா திருப்பி போட்டு செவக்க வேக விடணும்.
இதில் நீங்கள் சோடா உப்பு வேணும்னாலும் கலந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படியே கூட செய்யலாம். பாருங்க, 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான கோதுமை பணியாரம் ரெடி. இன்னைக்கு கோதுமை மாவை வச்சு 6 விதமான இனிப்பு வெரைட்டியை செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.